இதையும் செவி சாய்க்கல அரசு அப்படின்னா இது தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தொடர்றதுக்கான வாய்ப்பு இதுவே தொடரக்கூடாதுன்னு கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம். இருந்தாலும் இதே மாதிரி இந்த மேன் பவர்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக. இப்போ ஒரு ஃபைலை நீங்கள் பார்க்குறீங்க ஆஃபீஸில் உட்காந்து 10 ஃபைலை இன்றைக்கி பார்த்துட்டு இன்னொரு ஃபைல் நாளைக்கு பார்க்கலாம், இல்லை 10 ஃபைல் பார்க்குற இடத்துல நீங்கள் ஒரு ஃபைலை கூட பார்க்கலாம். ஆனால் நாங்கள் 10 பேஷண்ட்டை பார்க்குற இடத்துல இன்றைக்கி ஒரு பேஷண்ட் மட்டும் பார்த்துட்டு மீதி பேஷண்ட் நாளைக்கு பார்க்கலான்னு நாங்கள் இருக்கவே முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வந்து அந்த இடத்துல சுமைக்கு அதிகமாக ஆளாகிறோம். அதாவது மருத்துவ பணியாளர்கள் சொல்கிறேன். நாங்கன்னா நான் எங்களை மட்டும் சொல்லலை, டோட்டலாகவே மருத்துவ பணியாளர்கள் வந்து நாங்கள் எப்படியாவது பேஷண்ட்டை பார்த்துடணும், ஐயோ இந்த பேஷண்ட்டை பார்த்துடணும் அடுத்து நாங்கள் வந்து பணிச்சுமைக்கு அதிகமாகும்பொழுது ஏதோ ஒரு சில இடத்துல வந்து அந்த கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து தவறதுக்கான வாய்ப்பு. அந்த சூழல் காரணமாக தான் இது நடக்குது. மனித வளத்தை நீங்கள் மேம்படுத்துறீங்க, அந்த ரேஷியோவை பாருங்கள். 1800 பெட் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு 140 செவிலியர்கள் தான் இருக்கிறாங்க, நிரந்தர செவிலியர்கள். அப்படி இருக்கும்பொழுது அவங்களால 4 பேஷண்ட், இப்போ ஒருத்தர் வயிற்று வலின்னு கூப்பிடுறாரு, ஒருத்தர் நெஞ்சு வலின்னு கூப்பிடுறாரு. அப்படின்னு இருக்கும்பொழுது வந்து நம்ம அந்த இடத்துல அந்த பேஷண்ட்டு மருத்துவ பயனாளிகளுக்கு சரி விகிதத்தில் அந்த விகிதாச்சாரப்படி நாம்ஸ் படி அங்கே வந்து பணியாளர்கள் இருக்கும்பொழுது உடனடியாக அவங்களுக்கான சிகிச்சை தரமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நிறைய. இது இப்போ அரசு கரெக்டாக அணுகுறாங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா அவங்க மருத்துவர்கள் மேலே? இது தப்பு நடந்திருக்குன்னு ஏதாவது அறிக்கை ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் கேட்குறீங்களா? இல்லை இப்போ இந்த இன்ஸ்டன்ட்டுக்கு கேட்குறேன் நான். இல்லை, இந்த இன்ஸ்டண்ட்டில் வந்து டீன் தான் சொல்லியிருக்காரு. அந்த டீன் சொன்ன பதில் வந்து உண்மையிலே வந்து அவர் ஒரு கொஞ்சம் அலட்சியமாக தான் அவர் வந்து இதுக்கும் எங்களுக்கும் இந்த நடந்த, அதாவது இந்த இன்ஸ்டண்ட்டுக்கு நடக்கலை, இந்த போராட்டத்துக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. இந்த போராட்டத்துக்கும் எங்களுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி. இன்ஸ்டண்ட்டுக்கு அவங்க அதுக்கான அறிக்கையை ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. அவங்க அந்த ரிப்போர்ட்ஸ் கரெக்டாக அவங்களால ஆனால் எல்லா முயற்சியும் அவங்க எடுத்திருக்கிறதாகவும், அதை மீறி வந்து அந்த மருத்துவ மாணவி வந்து அந்த செவிலியர் மாணவி வந்து இறந்து விட்டதாகவும் அவங்க அறிக்கையே கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. பட் இந்த போராட்டத்துக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் உட்கார வச்சு பேசியிருக்கலாம். ஒரு சின்ன விசாரணை மாதிரி அந்த இடத்துல வச்சுருக்கலாம், ஒரு சின்ன என்கொயரி மாதிரி வச்சு அந்த மாணவிகளுடைய தரப்புலேருந்து என்ன அவங்க சொல்ல வராங்க, என்ன உணர்வை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கேட்டு இருக்கலாம். The Chennai Silks in Mega Summer Sale.